அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் இந்த ஷார்ட் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, நேற்று என்னுடைய வீடியோவில் ஒரு குழந்தை கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாட்டிமா, எனக்கு வவல்ஸு, கான்சனன்ட்ஸ், அப்புறம் ஸ்பீக், இந்த மூணும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். தயவுசெய்து நான் இன்றைக்கி தான் உங்கள் வீடியோ ஃபைன் பண்ணேன், நீங்கள் எனக்காக எனக்கு எடுங்க, ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் உள்ள சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் இப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிப்படையிலேருந்து எல்லாமே பார்க்கலாம். நானும் நீங்கள் கேட்டிங்கிறதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். இன்றைக்கி வவல்ஸ் எப்படி வாசிக்கிறது, எப்படி எழுதுறதுங்கிறத காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்னா, வவ்வல்ஸ்க்கு ஸ்வர் என்று சொல்லுவோம். ஸ்வர் ஸ்வர் என்றால் வவ்வல்ஸ், உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. உயிர் எழுத்துக்கள் இதில் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, பாருங்க, இந்த நீங்கள் உயிரெழுத்து எழுதும்போது இந்த கோடு போட்டுக்கு கோட்டுக்கு கீழே கோட்டை ஒட்டி எழுதணும். இப்போ பாருங்க, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஆ. பாருங்க, 3 மாதிரி போட்டு இதை இப்படி ஒரு லைன் போடணும், ஆ. அடுத்தது இப்படி 3 மாதிரி போட்டு சைடில் ஒரு கோடு போட்டு 2 லைன் போடணும், ஆ. இப்போ எஸ் மாதிரி போட்டு கீழே ஒரு சுழி, ஈ. இப்படி எஸ் மாதிரி போட்டு கீழே ஒரு சுழி சுழிச்சு மேலே சின்ன கர்வு போடணும், ஈ. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கிலீஷில் எழுதுறேன், ஆ, ஆ, ஈ, ஈ. அடுத்து பாருங்க, ஊ. ஊ ஊங்கிறது சும்மா ஒரு 3 மாதிரி போடுவோம் இல்லையா, அவ்வளோதான். ஊ ஊங்கும்போது நல்லா இப்படி கொண்டு சின்ன ஒரு கர்வு உள்ள, ஊ. ஊ ஊக்கு அடுத்தது க்ரீ. க்ரீன்னு சொல்லலாம், கிருன்னு சொல்லலாம். க்ரீ அல்லது கிரு. கிரு. இது பாருங்க, ஊ ஊங்கும்போது ஊ, ஊ, ரீ. ஏ. ஏ தான் வரும் ஹிந்தியில், நெடில் ஏ தான் வரும். எப்படி பாருங்க, இந்த சைடு ஒரு இதில் இது இப்படி போட்டு இப்படி கொண்டு வரணும், ஏ, ஏ. நெக்ஸ்ட்டு ஐ. ஐ மேலே பாருங்க ஒரு கொம்பு இப்படி போட்டு, ஐ. ஓ. ஆ போட்டு மேலே ஒரே ஒரு கொம்பு, இந்த ஆ இருக்கு இல்லையா, அந்த ஆவை போட்டு மேலே ஒரு கொம்பு, ஓ. ஆவு மேலே 2 கொம்பு, ஆ போட்டு மேலே 2 கொம்பு, அம். அக ஆ போட்டு மேலே ஒரு புள்ளி, சைடில் 2 புள்ளி, அவ்வளோதாம்மா. ஐ, ஏ, ஐ, ஐ. ஓ, ஏயு, ஔ. அம், அஹ. பார்த்தீங்களா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, க்ரீ, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. அவ்வளோதான்ப்பா. இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் படித்ததா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.